இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, கிருத்திகா வந்து அவள் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு கிருத்திகா மாப்பிள்ளை அவங்களாம் போயிட்டாங்க. அர்ச்சனை மட்டும் கூட்டிகிட்டு போனாங்க. அர்ச்சனை எங்களோட இருந்தா. அதனால் நான் என்ன பண்ணேன், இன்றைக்கி காலையில் வெண்பொங்கல் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கு. அதனால் வந்து வெண்பொங்கல் வந்து செஞ்சேன் இன்றைக்கி. வெண்பொங்கல் பண்ணி சட்னி அரைச்சிருந்தேன் தொட்டுக்கிறதுக்கு. வெண்பொங்கல் பார்த்திங்க அப்படின்னா, அது லைட்டாக பாசிப்பருப்பை மட்டும் வறுத்துட்டு எல்லாத்தையும் குக்கரில் ஒன்றா போட்டு அரிசி பருப்பு ரெண்டையும் ஒன்றா போட்டு நல்லா ஒரு 4 சவுண்டு விட்டு இறக்கிடுறது உப்பு போட்டு. அப்புறம் வந்து அதுக்கு எல்லாத்தையும் என்ன வேணுமோ எல்லாம் தாளித்து கொட்டுறது நெய்யில். ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்குங்க பொங்கல். அப்படி செஞ்சு பாருங்கள். ஏற்கனவே நம்ம இதில் நான் போட்டிருக்கேன். அது முடிஞ்ச உடனே அர்ச்சனையும் அதே வந்து அவளுக்கு வந்து ஜீரகம் மட்டும் தாளித்து ஊட்டினேன். எங்களுக்கு வந்து மற்றெல்லாம் மிளகு ஜீரகம், அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலை பெருங்காயம் எல்லாத்தையும் அதில் வந்து நெய்யில் வந்து தாளித்து அதில் கொட்டி ஒரு கலரி வச்சுட்டேன். ரொம்ப சூப்பராக நல்லா இருந்தது. சரி வாக்கிங் போகலாம், கொஞ்சம் வெயிலாக இருந்தது. கொஞ்சம் வெயில் வந்த மாதிரி இருக்குது. மழையும் வெயிலும் கலந்து தான் போகுது. அதனால நான் காலையில் போனால் எனக்கு ஒத்துக்காது வாக்கிங்க்கு. அப்படின்னால ஒரு 10 மணிக்கு மேலே கிளம்புவேன். நான் அர்ச்சனை வந்து சைக்கிள் அப்படியே தள்ளிட்டு நான் அவரும் அப்படியே மெதுவாக நடந்து போயிருந்தேன். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ எடுத்தேன். இந்த கோவில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவிலுங்க. நான் இங்கே வரும்போது ஒரு தடவை ஃபோட்டோ எடுக்கிறேன். வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. எல்லா சுவாமியும் இந்த கோவில்லையும் இருக்குங்க. விநாயகர் கோவில் தான் இதுவும். அடுத்தது இது கொஞ்சம் தூரம் தாங்க போயிருப்போம். போனோடனே மழை பிசுன்னு ஆரம்பிச்சிருச்சு. சரின்ட்டு திரும்ப அவசரமாக வந்து துணியெல்லாம் போட்டிருந்தேன். நேற்று துவைச்சி போட்டிருந்தேன். வெயிலும் மழையும் மாறி அடிச்சது. சரி ஓரளவு முக்காப்பாதான் காஞ்சி போச்சுட்டு இந்த துணிகள் அப்படின்றதுக்கோசரம் அந்த துணியெல்லாம் மெதுவாக எடுத்தாங்க. மழை காலத்தில் இது ஒரு துணி காயிறது தான் பெரிய விஷயமா இருக்குது. அதை எடுத்து உள்ளே போட்டுட்டு சரி சாதம் வடித்து ஒரு ரசம் வச்சு ஒரு காய் பண்ணுவோம் அப்படின்ட்டு கத்திரிக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். கத்திரிக்காய் பொரியல் வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து நான் போட்டிருக்கேன். அதனால் அது காமிக்கல. இது வந்து நெல்லிக்காய் ரசம் செய்வோம் அப்படின்றதுக்கோசரம் நெல்லிக்காய் 2 இருந்தது. சரின்னா அதை வந்து அந்த தோலை மட்டும் நல்லா சீவிடுறதுங்க நெல்லிக்காயில். இந்த நெல்லிக்காய் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு, கர்ப்பிணிகளுக்கு அது விட்டமின் சியும் மினரல்ஸும் நிறையா இருக்குதுன்னு நெல்லிக்காயில். அதனால் வந்து சுகர் பேஷண்ட்ஸுக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க இது. இந்த நெல்லிக்காய் வந்து தேனில் கொஞ்ச நாள் அப்படியே ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டோம்னா ரொம்ப உடம்புக்கு வந்து நிறைய வந்து ஹீமோக்ளோபின் ஏறும் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஆனால் கடையில் வந்து அது மாதிரி விற்கிறாங்க. அதே வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். அது ஆனால் வீட்லேயே நம்ம செஞ்சு அது மாதிரி சாப்பிட்டுக்கலாம். நல்லா பியூர் தேன் கிடச்சிதுன்னா அது அப்படியே ஊற போட்டுடணும். அது வெளியே ஒரு 10 நாள் 15 நாள் ஊறும். அது ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுட்டு எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க. இந்த நெல்லிக்காய் ரசத்தில் முதல்ல அந்த தோல் அங்கங்கே கருப்பாக இங்கே 1-2 இடத்துல இருந்ததுன்னா அதை மட்டும் சீவி எடுத்துகிட்டு இதை வந்து 4 பக்கமும் வந்து கத்தியால் வந்து கட் பண்ணி கொஞ்சம் தண்ணியில் முதல்ல கொஞ்சம் தண்ணி ஒரு அந்த நெல்லிக்காய் கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு அதில் போட்டுடணுங்க. போட்டோம்னா அது நல்லா கொதிக்கும். கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்குங்க. கொதித்ததுக்கப்புறம் அந்த நெல்லிக்காயை வந்து எடுத்துகிட்டு அது உள்ளே இருக்கிற அந்த கொட்டையை எடுத்துகிட்டு திரும்ப அந்த சதைப்பற்றை மட்டும் உள்ளுக்குள்ளே போட்டுட்டு அதோடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இந்த நெல்லிக்காயோட சிறு நெல்லிக்காய் அளவு கொஞ்சமாக, ஏன்னா ஏற்கனவே நெல்லிக்காயில் புளிப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் புளி ஊற போட்டிருந்தேன். புளியை நல்லா கரைச்சி ஊற்றி அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இருக்குது தக்காளி, ஒரே ஒரு தக்காளி சின்ன தக்காளியாக போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு புளி கரைச்சி ஊற்றிட்டு ஒரே ஒரு மிளகா அதில் கீறி போட்டுட்டு 1 ஸ்பூன் வந்து நான் வந்து சாம்பார் பொடி ரசப்பொடி 2 ஒன்றா தான் யூஸ் பண்ணுவேன். எல்லாருக்கும் என் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் அது. அதனால் வந்து 1 ஸ்பூன் மிளகா பொடி, அதிலே வந்து கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு மஞ்சள் பொடி, பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருதுங்க. அந்த பச்சை வாடை ரசத்துக்கு போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுறது. அது வந்து கொதிக்க விட்ட பிறகு பார்த்திங்க அப்படின்னா அது வந்து தட்டு போட்டு மூடினாலே நல்லா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு கண்டிப்பாக கொதிக்க விடணுங்க. கொதிக்க விட்டால் தான் அது வந்து ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டு. இந்த புளியோட அந்த ஸ்மெல்லாம் போயிடும். அது மிளகா பொடி ஸ்மெல்லு, புளி ஸ்மெல்லு இதெல்லாம் போகணும். அந்த தக்காளியும் வந்து பார்த்தா தக்காளி நெல்லிக்காய் இதெல்லாம் நல்லா வேகத்துக்கோசரம் நல்லா ஒரு 10 நிமிஷம் கிட்டத்தட்ட அதை வந்து கொதிக்க விடணுங்க. நல்லா அந்த ரசத்தை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பருப்பு வந்து காத்தாலே வந்து குக்கரில் சாதத்தோடு சேர்த்து வச்சுருப்பேன் நான். அந்த பருப்பை வந்து குழந்தைக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நல்லா கரைக்கணும் கையால். நல்லா கிழி மேலே நல்லா கையால் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பருப்பு தண்ணியை வந்து அந்த ரசத்தில் ஊற்றும்போது பார்த்திங்க அப்படின்னா பருப்பு தண்ணி நல்லா ஊற்றிட்டு பருப்பு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அந்த ரசத்தை வந்து நம்ம வந்து கொதிக்க விடக்கூடாது. கொதித்து விட்டோன்னா அது வந்து ஸ்மெல் போயிடும். பொங்கி நல்லா ஒரு ரசம் நுர கட்டி 4 பக்கமும் வரும்போது அதை வந்து மூடிட்டு ஒரு இதில் தாளிப்பு கரண்டியில் வந்து 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நெய் விட்டு, எப்போவுமே ரசத்துக்கு நெய்யில் தான் தாளிக்கணும். நெய் தாளித்தா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.
கடுகு, ஜீரகம், அப்புறம் வந்து கருவேப்பிலை, கொஞ்சம் தூள் பெருங்காயம், இது எல்லாத்தையும் வந்து நல்லா இது பண்ணி அதில் வெடித்தோடனே அதில் தாளித்து அதில் போட்டுடணுங்க. ரசத்தில் போட்டு மூடிடணும். அவ்வளோதான். இந்த ரசம் வந்து கமகமன்னு மத்தியானம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக நல்லா இருந்ததுங்க இந்த ரசம். எப்போவுமே வந்து ரசம் வந்து சாப்பிட்றது அப்படின்னா சண்டேஸ் தான் முக்கால்வாசி ரசம் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வேறு எதுவும் அது கூட இருக்கக்கூடாது. ரசத்தோடு வந்து ஒரு அப்பளம் அந்த மாதிரி செய்வோம். இல்லைன்னா கூட்டு பண்ணினா ரசம் வைப்போம். இப்போ வந்து குழந்தைகள் இருக்கிறதுனால அடிக்கடி ரசம் வைக்கிறது. முன்னாடிலாம் திருச்சியில் இருக்கும்போது 2 பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரசம் வச்சோன்னா ஒரு அப்பளம் ஏதாவது ஒரு காய் இருந்தால் போதும். இல்லைன்னா கூட்டு பண்ணி வெறும் ரசம் தொட்டுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு கத்திரிக்காய் பொரியலும் 2 அப்பளமும் வச்சுட்டு அன்றைக்கி பழப்பு எங்களுக்கு முடிஞ்சுது. அவங்களாம் கல்யாணம் போனதுனால அப்படியே அங்கே சாப்பிட்டு வந்துட்டாங்க. எங்கள் வீட்டில் இப்போ வரப்போகிறது 2 விசேஷம் வரப்போகுதுங்க. ஒன்று ஹர்ஷனோட பர்த்டே வந்து 27ன்னு சொல்லியிருக்கேன். இன்னொன்று வந்து அடுத்த வீடியோவில் என்ன விசேஷம் அப்படின்றத சொல்கிறேன் நான். அதுக்கு வந்து ப்ரிப்பரேஷன்லாம் நடந்துகிட்ருக்கு. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோவில் உங்கள் எல்லாருக்கும் நான் போடுறேன் கண்டிப்பாக. ரசம் முடிஞ்சதுங்க. அதனால தான் எல்லாம் முடிஞ்சது. இன்றைக்கி வந்து மத்தியானம் வந்து இன்றைக்கி காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் இதான் ரொட்டீன். உங்களுக்கு கோலம் போடுறதையுமே எடுத்துருந்தேன். எடுப்போன்னு பார்த்தா அது கோலம் பார்த்தா நான் இப்போ வீடியோ எடுக்க போகிறதுக்குள்ளே ஃபுல்லாக வந்து அழிஞ்சு போச்சு சுத்தமாக. அதனால் சரி அப்படின்ட்டு அதை அப்படியே விட்டுட்டதுனால சரிப்போ அப்படின்ட்டு விட்டுட்டேன். செடிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மழைக்காக இருக்கும். தண்ணி ஊற்றுற வேலை கிடையாது வந்திருக்கு. ஆனால் அடிக்கடி இந்த க்ரோ பேக்கில் தண்ணி சேர்ந்துக்கிறதுனால பயமாக இருக்குது. புது செடியெலாம் எங்கேயாவது அழுகி போயிடுமோ நமக்கு அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஆனால் தண்ணி கொஞ்ச நேரம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடிஞ்சிருது. தொடர்ந்து மழை பெஞ்சால் தான் அது வந்து பிரச்சனை. மேலே ஏதாவது மூடணுமா என்னான்றத வீடியோ பார்க்குறவங்க யாராவது இருந்தால் பார்த்துட்டு எனக்கு க்ரோ பேக்கில் செடி வச்சா தண்ணி நிறைய சேராமல் மழை அதிகமாக பெஞ்சால் மேலே ஏதாவது மூடணுமா அப்படின்றத சொல்லுங்கள்.